video is sponsored by Naturals, India's first live ice cream cafe. பதினான்காம் நூற்றாண்டுல அருணகிரிநாதரால பாடல் பெற்று கோவிலுக்கு மேல காகங்களே பறக்காத ஒரு பழமையான கோவிலுக்கு தாங்க நான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். நாங்க இன்னைக்கு எங்க போறோம்னாக்கா ரத்தனகிரி முருகர் கோவிலுக்கு தாங்க. நாங்க கிளம்புனது ஈவினிங் டைம். கிளைமேட் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்க கோவிலை ரீச் ஆனோம். ஹலோ மக்களே, நான் உங்க கோபிநாத் ராஜ். குன்று இருக்க இடமெல்லாம் முருகர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி குன்று மேல இருக்க ஒரு முருகனை தான் நான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கேன். வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரத்தனகிரி முருகர் டெம்பிளுக்கு தாங்க. இந்த கோவில் வந்து 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான முருகர் கோயிலுங்க. இந்த ஆலயத்தோட ஸ்தல வரலாறு சிறப்பு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விரிவாக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா கோவிலையும் இருக்கா மாதிரி அடிவாரத்தில் வந்து வரசக்தி விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கு. இந்த விநாயகரை வணங்கிட்டு நான் இப்போ மேலே போக போறேன். நூற்றி 150 படிக்கட்டுகளை கொண்ட சின்ன மலை கோவில் தாங்க இது. கோவில் அடிவாரத்துல இருந்தே நமக்கு ராஜகோபுரம் தெரியுது. நான் இப்போ மூலவரை தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவிலோட சிறப்பு வரலாறு எல்லாம் உங்களுக்கு விரிவாக விளக்குறேன். படிக்கட்டுகள் முடிகிற இடத்துல ராஜகோபுரம் இருக்கு. ராஜகோபுரம் எதிர்க்கவே கற்பக விநாயகர் சன்னதி கொடிமரமும் இருக்கு. இந்த இடத்துல உயரமான சீலிங், பெரிய பெரிய தூண்கள், கலர்ஃபுல் பெயிண்டிங்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம விநாயகர் சன்னதி, உற்சவர் சன்னதி, விமானம் இப்படி எல்லாமே கருங்கல்லாலே கட்டியிருக்காங்க. உற்சவரை தரிசனம் பண்ணிட்டு உள்ள வந்தாக்கா நம்ம மூலவரை பார்க்கலாங்க. இங்க இருக்க மூலவர் பாலமுருகனா இருக்காரு. அதனால இவருக்கு அர்த்தஜாம பூஜையின் போது பாலை நிவேதனமா செஞ்சுட்டு வராங்க. மூலவர் 4 கரங்கள்ல ஆயுதங்களை ஏந்தியபடி வடக்கு நோக்கிய மயிலுடன் வெள்ளி தெய்வானையோட ரொம்ப அற்புதமா காட்சி தராருங்க. இங்க இருக்க மூலவருக்கு ஆடி கிருத்திகை அப்போ ரத்தனங்களால அலங்காரம் செய்யப்படுதுங்க. இந்த திருத்தலத்தை பத்தி அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியிருக்காரு. குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும்ன்றது இங்க இருக்கவங்களோட நம்பிக்கையா இருக்கு. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பால் அபிஷேகம் பண்ண அடுத்த நிமிஷமே பால் தயிரா மாறுதுன்னு சொல்றாங்க. மெயின் சன்னிதானத்துக்கு பின்னாடி பாலமுருகன் அடிமை அவர்களோட சிலையும் வச்சிருக்காங்க. அப்படியே கோவில வலம் வந்தாக்கா கோவிலோட தேரு, தெப்பக்குளத்துக்கான மினியேச்சர், முற்காலத்துல கோவில் என்ன நிலையில இருந்துச்சு அதற்கான போட்டோஸ் இதெல்லாம் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம நிர்வாகத்தின் சார்பா இங்க ஒரு ஷாப்பும் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நான் 2025க்கான கேலண்டரை வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. இந்த கோவில்ல ஒரு வித்தியாசமான வழக்கம் இருக்குங்க. அது என்னன்னாக்கா பொங்கலுக்கு அடுத்த நாள் இந்த கோவில்ல முறைமாமன் முறைப்பெண் 2 பேரும் அவங்க கொண்டு வந்த பூக்களை முறைமாமன் அவங்க வருங்கால மனைவிக்கு சூட்டுவாரு. அருணகிரிநாதர் இந்த கோவிலை பத்தி அருணகிரி வாழ் முருகனே இளையவார மாறார் பெருமானே என பாடியிருக்காருங்க. அதாவது முருகர் தேவர்களின் கடவுள், அவர் இந்த ரத்தனகிரியில் வசிக்கிறார் என சொல்லியதா இந்த கோவில்ல தகவல் இருக்குங்க.
நாங்க போனது நவராத்திரி டைம், அதனால கோவில்ல நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததா தெப்பக்குளத்தை பார்க்க கிளம்பிட்டோங்க. கோவில் பார்க்கிங்ல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்தீங்கனாலே கோவிலோட அறுகோண தெப்பக்குளத்தை பார்க்கலாங்க. இந்த தெப்பக்குளமானது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கட்டினாங்க. இந்த தெப்பக்குளத்துக்கு விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 5:30 to 7:30 2 hours தராங்க. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அடிவாரம் வந்தீங்கன்னா கோயிலோட தெப்பக்குளம் இருக்குங்க. அந்த இடத்துல தான் நான் இப்போ இருக்கேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது தெப்பக்குளமா இல்லை ஒரு டூரிஸ்ட் பிளேஸான்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் குளத்தில் வந்து மீன்களும் வந்து நிறைய அளவில் இருக்குது. பொதுமக்கள் வந்து பொறி போன்ற பொருட்களை மீன்களுக்கு உணவாக அளிச்சிட்டும் வராங்க. இந்த குளத்துல வந்து பெரிய சைஸ்ல நிறைய மீன்கள் இருக்கு. உங்களுக்கு மீன்கள் பிடிக்கும்னாக்கா வெளியே விற்கிற பொரிய வாங்கிட்டு வந்து இந்த மீன்களுக்கும் போடலாங்க. இந்த டைம்ல கோவிலுக்காரவங்க கண்டிப்பா இந்த தெப்பக்குளத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவு அழகா லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப நீட்டா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த தெப்பக்குளத்துக்கு வந்தீங்கன்னா திரும்பி போக உங்களுக்கு கண்டிப்பா மனசே இருக்காதுங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த குளத்துல இருந்து மலை கோவிலோட ஃபுல் வியூவுமே தெரியுது. லைட் செட்டிங்லாம் போட்டு நைட் டைம்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. ரத்தனகிரி பாலமுருகனை ரொம்ப அற்புதமாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் வேற ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத் ராஜி. பாய். This video is sponsored by Naturals, India's first live ice cream cafe. For the first time in India, ரொம்பவே யூனிக்கான 200 menus வச்சு live ice cream cafe ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க கேட்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா within 10 minutesல பாப்சிக்கல் ரெடி பண்ணி தராங்க. அதோட ஃபுட் இண்டஸ்ட்ரியில சாதிக்கணும்னு இருக்கவங்களுக்கு பிசினஸ் பத்தி ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து கூடவே பிரான்ச்சைஸியும் ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி தனியா ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு லைவ் ஐஸ்கிரீம் பாப்சிக்கல் மேக் பண்ற மெஷினை சேல்ஸ் பண்றாங்க. அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்களோட ஓன் பிசினஸ் இந்த நியூ இயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க.